So hello guys, welcome back to Nikhil's Biology. இன்னைக்கு again we are discussing about the portions deleted. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸோட சிலபஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பயாலஜி வந்து ரொம்பவே லென்த்தியாக இருந்துச்சு அந்த வீடியோ. ஸோ ஐ ஹேட் டு மேக் இட் இன்டு 2 வீடியோஸ். இந்த வீடியோஸில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் பிகின் வித் கெமிஸ்ட்ரி. கிளாஸ் 11th கெமிஸ்ட்ரியில் எது ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா some basic concepts of chemistry வந்து nature of matter, laws of chemical combination, Dalton's atomic theory, concept of elements, atoms and molecules வந்து remove பண்ணியிருக்காங்க. Next, structure of atom, if you see, you get removed discovery of electron, proton and neutron, atomic number, isotopes and isobars, Thomson's model and its limitations, Rutherford's model and its limitations remove பண்ணியிருக்காங்க. Next is classification of elements and periodicity in properties. சாப்டர் பேர் தப்பாக கொடுத்துருக்காங்க, பீரியாடிக் எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஸோ பீரியாடிக் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் த நேம்ஸ். ஸோ இட்ஸ் சின்ஸ் அ லாங் பேக் டைம். ஸோ சம் 4 சயின்டிஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிமிட்ரி மெண்டலேவோட பீரியாடிக் டேபிள் வந்து அக்செப்ட் ஆகுது இல்லையா. ஸோ அது இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஹிஸ்ட்ரி எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. And chemical bonding and molecular structure எதுவுமே ரிமூவ் பண்ணல. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிலபஸ். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், தட் இஸ் கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸில் பார்த்தீங்கன்னா லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கைனடிக் எனர்ஜி அண்ட் மாலிகுலர் ஸ்பீட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் ஆஃப் கேஸஸ் இருந்துச்சு. மாலிகுலர் ஸ்பீடாக இருக்கட்டும், கைனடிக் ஸ்பீடாக இருக்கட்டும், ஆவரேஜ் ஸ்பீட், இதெல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு. எலிமெண்ட்ரி ஐடியா. நெக்ஸ்ட் இஸ் லிக்விட் ஸ்டேட்டில் எது ரிமூவ் பண்ணியிருக்காங்க, வேப்பர் ப்ரெஷர், விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், and that is qualitative idea only, no mathematical derivations. So mathematical derivations remove ஆயிருக்கு. chemical thermodynamics ல பார்த்தீங்கன்னா heat capacity and specific heat capacity, criteria for equilibrium, இது மட்டும் தான் ரிமூவ் பண்ணிருக்காங்க. and other portions everything is just they have reduced the portion completely. இந்த போர்ஷனை ரிமூவ் பண்ண போர்ஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லாத போர்ஷன்ஸ். Next is chemical thermodynamics actually. Next is equilibrium chapter la pathina hydrolysis of salts வந்து remove பண்ணிருக்காங்க and Henderson equation remove பண்ணிருக்காங்க. Next is redox reactions, application of redox reactions வந்து remove பண்ணிருக்காங்க. So we use redox reactions for some applications, right? Salt bridge, that is அதெல்லாம் remove ஆயிருக்கு. Next is hydrogen chapter பாத்தீங்கன்னா அது ரொம்ப huge chapter தான். அது சிம்பிளாக இருந்தாலும் அது நிறைய டாபிக்ஸ் வந்து இருந்துச்சு இல்லை. அதில் எதாவது ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆர் டைஹைட்ரோஜன், இதெல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் பெராக்சைட் ப்ரிப்ரேஷன் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் எக்ஸாம் அண்ட் ஜேஇ எக்ஸாம் ஆஸ் வெல். ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூஸ், அதில் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருந்துச்சு இல்லை, அது எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் ரிமூவ், நெக்ஸ்ட் இஸ் பயோமாலிக்யூல்ஸ். This is class 12th. Coordination compounds la pathina structure and stereoisomerism and remove பண்ணிருக்காங்க. This is class 12th. And importance of coordination compounds, importance இருக்குல்ல coordination compounds ஓட importance அது remove ஆயிருக்கு. Qualitative analysis இருக்கட்டும், extraction of metals இருக்கட்டும், biological systemல பாத்தீங்கன்னா coordination compounds ஓட uses வந்து இருக்கு, அது எல்லாமே remove ஆயிருக்கு. Haloalkanes and haloarenes, that is organic chemistry. Uses and environment effects of dichloromethane remove ஆயிருக்கு, அதாவது reduce ஆயிருக்குன்னு சொல்லலாம். trichloromethane, tetrachloromethane, iodoform, freons, DDT. ஸோ இதெல்லாமே removed. alcohols, phenols and ethers பார்த்தீங்கன்னா uses with special reference to methanol and ethanol ஓட uses வந்து remove ஆயிருக்கு. aldehydes, ketones and carboxylic acid எதுவுமே remove ஆகல. ஸோ இட்ஸ் a very important chapter, complete syllabusல இருக்குது. amines chapterல diazonium salts அதோட ப்ரிப்ரேஷன் ஆகட்டும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் இன் சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அது வந்து ரிமூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பயோமாலிக்யூல்ஸில் ஆலிகோசாக்கரைட்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு. இதெல்லாமே ஆக்சுவலாக பயாலஜியில் பயோமாலிக்யூல்ஸில் கவர் ஆகிடும். அகெயின் சக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ், பாலிசாக்கரைட், ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் ரிமூவ்ட். விட்டமின்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி ஐடியா எக்ஸ்க்ளூடிங் ஸ்ட்ரக்சர். ஹார்மோன்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு. பாலிமர்ஸ் சாப்டர் வந்து entire chapter is reduced. Chemistry in everyday life, entire chapter. Practicals பார்த்தீங்கன்னா surface chemistry remove ஆயிருக்கு. Preparation of lyophilic and lyophobic salts, dialysis of salt prepared. Next is study of role of emulsifying agents and stabilizing, chemical kinetics, study of reaction. இந்த பிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே தர, நீங்கள் வந்து அதை டீட்டெயிலாக படிச்சிக்கலாம். ஸோ there is a lot of things got removed. and class 11th ஓட ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா
அண்ட் அதர் தேன் தட் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பி பிளாக்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் சிலிகேட்ஸ் அண்ட் ஜியோலைட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு. அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 11th பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷனில் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வருது, a lot of methods were there. I don't remember the names. Qualitative and quantitative analysis done, அது வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஹைட்ரோகார்பன்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஆஃப் ஹாலோஜினேஷன், கம்பஷன் அண்ட் பைரோலிசிஸ் இது எல்லாமே ரிமூவ்ட். என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் சாப்டர் ஹஸ் காட் ரிமூவ்ட். ஸோ திஸ் வாஸ் அபவுட் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸில் டெலிட்டட் போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஃபிசிக்ஸோட ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஜென்ரலாக அதுலேருந்து எந்த கொஷின்ஸ் வர்றதில்லை. அண்ட் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் டிலீட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சால்விங் நீட் ஜேஇ கொஷின்ஸ். ஸோ ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து கொஷின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அண்ட் தட்ஸ் ரிமூவ்ட். பொசிஷன் டைம் கிராஃப் இஸ் ரிமூவ்ட். அண்ட் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பற்றி டெஃபினிஷன்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே ரிமூவ். இஃப் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இது எல்லாமே ரிமூவ். நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷனில் பார்த்தீங்கன்னா intuitive concept of force, I don't know what's this. Yeah, intuitive concept of force ஓட கான்செப்ட் ஆகட்டும், இனர்ஷியாவோட கான்செப்டாக இருக்கட்டும், and Newton's first law of motion, momentum, and Newton's second law of motion, impulse, Newton's third law of motion remove ஆயிருக்கு. So Newton's laws of motions கம்ப்ளீட்டாக போச்சு. So next is system of particles and rotational motion, rotational dynamics நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேரலல் அண்ட் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். போர்டு எக்ஸாமில் மெயினாக 3 marks and 5 marksல இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம் அண்ட் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வந்து கேட்பாங்க. அது வந்து ரிமூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கிராவிடேஷன் சாப்டர் பார்த்தீங்கன்னா கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன், கெப்லர்ஸ் லா இருக்கு இல்லையா, அது வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ யூ கேவ் சம் 3 laws I think. அண்ட் acceleration due to gravity is removed. Next is mechanical properties of solids. பார்த்தீங்கன்னா elastic behavior, shear modulus of rigidity, Poisson's ratio and elastic energy has been removed. Thermal properties of matter, that is thermal physics பார்த்தீங்கன்னா heat, temperature, heat transfer, conduction, convection and radiation, types of heat transfer இருக்குல்ல, அது வந்து ரிமூவ் ஆயிருக்கு. thermodynamicsல heat engine and refrigerator அது வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிருக்கு. ஹீட் இன்ஜினோட ஆப்போசிட்டாக தான் ரெஃப்ரிஜரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் மோட் அண்ட் ஹார்மோனிக்ஸ் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. டாப்லர் எஃபெக்ட் வந்து ரிமூவ் ஆயிருக்கு, விச் இஸ் அ ஷாக்கிங் திங். ப்ராக்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா நோ இன்வெஸ்டிகேட்டரி ப்ராஜெக்ட் அண்ட் ஆக்டிவிட்டி டு பி டெமான்ஸ்ட்ரேட்டட். 8 experiments clubbed based on skills in place of 12. Instead of 12 experiments, 8 experiments இருக்கு, and they'll inform you as the classes go on. Class 12th physicsல பார்த்தீங்கன்னா electric charges and fields, அதில் எந்த டாபிக்ஸ் ரிமூவ் ஆயிருக்குன்னா யூனிஃபார்ம்லி சார்ஜ் தின் ஸ்பியரிக்கல் ஷெல். ஸோ ஷெல்லோட டிரைவேஷன் இருக்குது ஆக்சுவலாக, இன்சைடாக இருக்கட்டும் அவுட் சைடாக இருக்கட்டும் ஆன் த சர்ஃபேஸ் டிரைவேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ரிமூவ் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்கன்னா கார்பன் ரெசிஸ்டர்ஸ், color code for carbon resistors, series and parallel combinations of resistors. Next chapter is moving charges and magnetism. La pathina cyclotron topic remove irukku. Magnetism and matter, a lot of things has got removed. Magnetic field intensity, paramagnetic, diamagnetic, ferromagnetic remove irukku. Electromagnets and factors affecting the strengths removed. Permanent magnets remove irukku. Alternating current la pathina power factor, wattless current remove irukku. Next electromagnetic waves la pathina basic idea of displacement current வந்து remove ஆயிருக்கு. Very good done by CBSE board. Lot of things is removed. And practical chemistry la some topics have been removed. Equilibrium concepts அதெல்லாமே remove ஆயிருக்கு. So yeah, this was all about physics and chemistry. So இங்க வந்து நான் டீடைலா அந்த பிக்சர்ஸை பேஸ்ட் பண்றேன், ஒரு PDF பண்ணி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதை வந்து நீங்க செக் அவுட் பண்ணலாம். I hope this video has helped you a lot. Thank you for watching this video.